வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம நல்லா சுவையான மாங்காய் தொக்கு கொஞ்சம் கம்மியான எண்ணெயில் மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 4 மாங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். சைஸ் கொஞ்சம் ஏறத்தாழ முன்ன பின்ன தான் இருக்குது. ஏன்னா தோட்டத்தில் பறித்த காய்ன்றதுனால எல்லாம் ஒரே மாதிரியே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 4 காய் இருக்குது. நிறைய மாங்காய் காய்க்கிறதுனால மாங்காய் ரெசிபிஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். ஊறுகாய் வெரைட்டியாக போடுறேன். இப்போ இது எண்ணெய் கம்மியாக நம்ம இதில் செய்ய போகிறோம். இப்போ இந்த 4 மாங்காயும் நான் வந்து கழுவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு நம்ம கேரட் சீவுற மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த 3 மாங்காயும் நல்லா நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி கேரட் சீவுறதில் சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அடுத்தது இதுக்கு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்தது எதில் நம்ம ஊறுகாய் தாளிக்க போகிறோமோ அந்த கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், இல்லை நீங்கள் நார்மலாக நீங்கள் எதில் வேணாலும் செய்துக்கோங்க. ஆனால் நான் எந்த எண்ணெய் வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் இந்த கட்டி பெருங்காயம் போடுறேன். இந்த கட்டி பெருங்காயம் நல்லா வறுபடட்டும், பொரிஞ்சு வரணும். இந்த பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தாக்கா இதை போட்டு ஒரு வாட்டி ஊறுகாய் செய்யும்போது நல்ல வாசனை மணமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஊறுகாய் ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எண்ணெய் கம்மியாக வந்து நம்ம ஒரு மாங்காய் தொக்கு இதை ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்க்குறேன். இந்த வெந்தயத்தை பெருங்காயத்து கூட சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 20-25 மிளகா நான் காம்பு கிள்ளிட்டு வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து இதோடவே சேர்த்து தீயாமல் லைட்டாக வாசனை வர பக்குவத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய விதத்தில் நான் தொக்கு போட்டுட்ருக்கிறேன். எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அது மாதிரி ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய மாங்காய் ரெசிபிலாம் நிறைய வியூவர்ஸ் போயிருக்குது. அந்த ஊறுகாய் வத்தல் ரெசிபிலாம் நல்லாவே போகுது நம்மளுக்கு வியூவர்ஸு. பார்த்துட்டு நீங்களும் அதோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செய்து பார்த்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை ஆறிடுச்சு. இதை நல்லா பவுட்ரு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மிளகா, வெந்தயம், பெருங்காயம் இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது. நீங்கள் நைஸாக அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க. என்னோடய ஜாரில் வந்து இப்படி தான் அரைக்க வருது, ரொம்ப நைஸ் வரல. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரியே போட்டுக்கலான்னு இப்படியே எடுத்துட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாகவே இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ அடுத்தது நம்ம மிளகாலாம் வறுத்து அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு எடுத்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நீங்கள் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போடலைன்னா இந்த ஸ்டேஜில் தூள் பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போது அடுத்தது நம்ம துருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். இதில் தட்டில் இருக்கிறது எல்லாம் வழித்து சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணியே விடக்கூடாது. இந்த மாங்காய் துருவலில் இருக்கிற தண்ணியே இது நல்லா சுண்ட வதங்கட்டும். நல்லா வதக்கி விட்டு இந்த மாங்காய் தண்ணி எல்லாம் நல்லா சுண்டட்டும். மாங்காய் ஊறுகாயெலாம் வந்து 1 வருஷம் வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம்தான். அடிக்கடி வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட வாரம் ஒரு வாட்டியாவது வெளியே எடுத்து ஒரு ஸ்பூனால், ஒரு மரக்கரண்டியால் கலக்கி விட்டு எடுத்து வைங்க. அப்போ தான் வந்து அடிக்கடி வீணாகாமல் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி தொக்கெல்லாம் அதிக நாள் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. சீக்கிரமாக ஒரு 2 மாதம் 3 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், மாங்காயில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. இப்போ அந்த துருவல்லையும் தண்ணி இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, வெல்லம் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். ஒரு நார்மல் சைஸ் வெல்லம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இது வந்து போட்டு வதக்கும்போது இதில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே மாங்காய் தொக்கு வந்து வெந்துடும். அதுக்காக தான் இந்த வெல்லமும் உப்பும் சேர்க்கறது. இதில் சில பேர் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அது மாதிரி சேர்த்தாலும் வெல்லம் தான் டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெல்லமும் உப்பும் கரைய தண்ணி விடும். அந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த உப்பு, மஞ்சத்தூள்,
வெல்லம் போட்டதெல்லாம் நல்லா வதக்கி விட கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணி சுண்டணும். அந்த அளவு வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், ஈரப்பசை இருக்கிற வரைக்கும் வதக்கலாம். மாங்காய் ஊறுகாய் தொக்கு இதெல்லாம் செய்யும்போது மாங்காய் செலக்ட் பண்ணி மாங்காவுடைய டேஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சு தான் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி புளி உப்புலாம் போடணும். நீங்கள் உப்பு காரம் அது மாதிரி தான் போடணும். யூடியூப்பை பார்த்து செய்தாலும் உங்களுக்கு மாங்காய் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புளிப்பு அதிகமாக இருந்ததுன்னா உப்பு காரத்தை நல்லா செக் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட குறைய போடலாம். இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பே இருக்காது, நார்மலான புளிப்பு தான். அதனால இருந்தாலும் இதுவும் எங்களுது காரமாக தான் இருக்கும் கொஞ்சம். அதனால் நீங்கள் புளிப்பு மாங்காய் எடுத்தால் கூட இந்த அளவு உங்களுக்கு ஓகே தான். 3 மாங்காய் இந்த சைஸுக்கு இந்த அளவு போட்டுக்கோங்க. இருந்தாலும் தூள் அரைச்சது வந்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க. எல்லாத்தையும் ஒரே தடவையாக கொட்டிக்காமல் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பத்தலைன்னா மீதி எல்லாமே கலந்துக்கலாம். இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இதில் தண்ணியே இல்லை, இந்த மாங்காயில் ரொம்ப தண்ணி வரல. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த காரப்பொடி வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். எல்லாம் காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி ரெட் சில்லி மிளகா போட்டால் கலர் வரும். நம்ம நார்மலான மிளகா குண்டு மிளகா தான் போட்டிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். காரம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடுறேன். பாருங்கள், நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நான் நல்லா கலந்து விட்டு வதக்கி வச்சுட்டேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாமல் இருக்கணும். தண்ணியே இல்லாத ஆயிலேருந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கணும். அந்த கண்டென்ட்டில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு ஸ்டேஜாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் இதில். அப்போ தான் நம்ம இறக்கி வைக்கணும். பாருங்கள், நம்ம ஊறுகாய் வந்து நல்லா இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் கொஞ்சமாக வருது. நம்ம அதிகமாகவே ஆயில் ஊற்றலை. ஒரு 3 ஸ்பூன் 5 ஸ்பூன் ஏறினது 5 ஸ்பூன். அந்த பெருங்காயம் வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் விட்டேன். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட விட்டேன். 5 ஸ்பூன் எண்ணெய் தான் இந்த மாங்காய் தொக்குக்கு. மொத்தத்துக்கே ரொம்பவே ஆயில் கிடையாது. ஆனாலும் இது வந்து நல்லா ஒரு 3 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி வெளியில் வச்சிங்கன்னா கிளறி விட்டு அடிக்கடி ஒரு வாட்டி சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தொக்கு ஐட்டம்லாம் 1 வருஷம் வச்சுக்க முடியாது. தோலும் அந்த நடு ஓடும் இருக்கிற மாங்காய் தான் நம்ம 1 வருஷம் வச்சுருக்க மாதிரி போடலாம். அது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்குறோம். போன வருஷமும் போட்டிருக்குறோம், இந்த வருஷமும் போட்டிருக்குறோம். வருஷமும் நம்ம மாங்காய் ஊறுகாய் வத்தல் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டுட்டு தான் இருக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் தெரிவிங்க. இங்கே அவ்வளோதான், நம்மளுடைய மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து எடுத்து ஒரு ஆறட்டுன்ட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட்டான பிளாஸ்டிக்லேயோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். ஏன் இட்லி தோசைக்கு கூட நிறைய பேர் தொட்டுட்டு சாப்பிட்லாம். பிடிச்சவங்க, புளிப்பு பிடிச்சவங்க. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.